குமரன் அடியார். சென்னை கந்தக்கோட்ட கந்தசுவாமி கோவில் எழுப்பிய மாரி செட்டியார். அன்று ஆடி கிருத்திகை. அருளை வாரிக்கொட்டும் அண்ணல் திருப்போரூர் முருகன் சன்னதியில் அவ்வளவாக ஜன நெரிசல் இல்லை. ஒரு சில மாதங்களாகவே அங்கு கலகலப்பு இல்லை. பூஜை செய்யும் சிவாச்சாரியாரும் ஏதோ மூடுமந்திரம் போல் அடிக்கடி கருவறையில் திரை போடுவதும் இருட்டில் பூஜைகளை முடிப்பதும் வழக்கத்தை விட சீக்கிரத்தில் பக்தர்களை சன்னதியிலிருந்து அகலும்படி கூறுவதும் கூடும் பக்தர்களின் மனதில் தெளிவில்லாத அதிருப்தியையும் நெடுந்தூரத்திலிருந்து வந்தும் நிம்மதியாக கந்தவேளை கண்குளிர நின்று நிதானமாக தரிசிக்க இயலவில்லையே என்ற காரணத்தினால் அலுப்பும் அசிரத்தையும் அடைந்திருந்தனர். ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக நின்று கசமுச என்று ஏதோ ரகசியம் பேசினர், சூழ் கொட்டினர். அப்பா முருகா, இடர்களை நீக்கி நல்லருள் செய்யப்பா என்று அங்கலாய்த்து கோவிலை விட்டு சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடையில் பரபரப்பும் இனம் தெரியாத பயமும் குடிகொண்டிருந்தன. வெளிப்பிரகாரத்தில் கைகூப்பி கண்மூடி பிரார்த்தனையில் மூழ்கி நின்றார் ஒரு பெரியவர். நெற்றியிலும் உடலிலும் பட்டை பட்டையாக திருநீரு அவரின் சிவந்த மேனிக்கு மேலும் அழகூட்டுவதாக இருந்தது. நல்ல வசதியுடையவராக தென்பட்டார். அகலமான நெற்றியும் முகத்தில் தோன்றிய பொலிவும் முருக பக்தியில் திளைத்தவர் என்பதையும் நல்ல அறிவாளி என்பதையும் பறைசாற்றின. அவரின் பக்கத்தில் அவரை விட வயதில் சிறியவராகவும் அந்த முதியவரிடம் அன்பும் பரிவும் உள்ளவராகவும் தென்படும் ஒருவர் அந்த முதியவரையே பார்த்து கொண்டு நின்றார். வெகுநேரம் கண்மூடி நின்ற பெரியவரின் உடம்பு குலுங்கிற்று. வாய் முருகா முருகா என்று அழற்றிற்று. கண்கள் கண்ணீர் சொரிந்தன. தரையில் வீழ்ந்து சாஷ்டாங்கமாய் வணங்கி எழுந்த பெரியவர், கந்தப்பா ஆச்சாரி, போவோமா என்று கூறினார். சரிங்க, அப்படியே செய்வோம் செட்டியார்வாள் என்றார் கந்தப்பா ஆச்சாரி. இதிலிருந்து அந்த பெரியவர் ஒரு செட்டியார் வகுப்பை சார்ந்தவர் என்பது புலனாகிறது. கோயிலை விட்டு வெளியில் கொஞ்ச தூரம் செல்லும் வரை இருவரும் மௌனம் சாதித்தனர். ஏங்க செட்டியார்வாள், நாம் வெகு நேரம் சந்நிதியில் நின்றும் முருகனை தரிசிக்க முடியவில்லையே, கவனித்தீர்களா? என்ன காரணம்? ஏன் இந்த சிவாச்சாரியார் எதையோ மூடி மூடி மறைக்கிறார் என்று மௌனத்தை கலைத்தார் கந்தப்பா ஆச்சாரி. கந்தப்பா, உனக்கு உலகம் போற போக்கே தெரியவில்லை. வா இந்த பக்கம். பகல்ல பக்கம் பார்த்து பேசு என்று சொல்லுவாங்க. என் மனசுல பட்டத உனக்கு நிதானமாக ரகசியமா சொல்றேன். அதோ அந்த மரத்தடியில் கொஞ்சம் இருந்து நாம் கொண்டு வந்த பலகாரத்தை சாப்பிடுவோம். இப்பவே வெயில் காய ஆரம்பிச்சிடுத்து. நாம நெடுதூரம் கால்நடையா போகணுமில்ல என்றார் செட்டியார். கால்நடையாக செல்ல வேண்டுமென்று சொல்வதிலிருந்து இவர்கள் நல்ல ரோடு வாகன வசதிகள் அற்ற காலத்தில் இருந்தார்கள் என்பது தெளிவாகிறதல்லவா? அதை கொஞ்சம் தெரிந்து கொண்டு மேலே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி சென்னை மாநகரம் தற்போது போல் வீடும் பங்களாவும் ரோடும் லைட்டும் பார்க்குகளும் ஹோட்டல்களும் கடை தெருவும் உள்ள ஓர் பரந்த நகரமாக இல்லாமல் ஆங்காங்கு குப்பல் குப்பலாக கிராமப்புற சூழ்நிலையில் ஜனங்கள் வசித்த இடமாக விளங்கியதாம். ஒவ்வொரு குப்பலையும் பேட்டை என்றும் பாக்கம் என்றும், உதாரணமாக சைதாப்பேட்டை, சேத்துப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, முத்தையாலுப்பேட்டை, குஷப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, கிருஷ்ணாம்பேட்டை என்றும், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கீழ்ப்பாக்கம், வலசரபாக்கம், சேப்பாக்கம் என்றும் பெயரிட்டு அழைத்து வந்தனர். ஒவ்வொரு பேட்டையிலும் ஒவ்வொரு ஜாதியினரே வெகுவாக குடியேறி வாழ்ந்தனர். தற்பொழுது ஜார்ஜ் டவுன் என்று சொல்லும் முத்தையாலுப்பேட்டையின் கிழக்கு பகுதி பெரும்பாலும் செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர்களே கூட்டமாக வசித்ததாக அனுமானிக்கலாம். அங்குள்ள தெருக்களின் பெயர்களே லிங்கச்செட்டி தெரு, தம்புச்செட்டி தெரு, எர்ரவாலு செட்டி தெரு இவற்றிற்கு அத்தாட்சியாக கொள்ளலாம். மேற்கு பகுதியில் நாயக்கன்மார்கள் இருந்திருப்பார்கள் என்பதற்கு ஆதரவாக கோவிந்தப்ப நாயக்கன் தெரு, வரதா முத்தப்ப நாயக்கன் தெரு போன்றவை உள்ளன. இந்த செட்டியார் வகுப்பினர் வியாபாரத்துறையில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளவர்களாய் அதன் மூலம்
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமுடையவர்களாய் இருந்ததுடன் தான தர்மங்களில் சிறந்தவர்களாகவும் கடவுள் பக்தி மிகுந்தவர்களாகவும் காணப்பட்டனர். இப்பொழுதும் மேற்சொன்ன தெருக்களில் கட்டப்பட்டு ராமானுஜ கூடம் என்ற பெயருடன் கல்யாண சத்திரமாக விளங்கும் பல ஸ்தலங்கள் அந்த செட்டியார்களின் தர்ம சிந்தனையால் ஏற்பட்டவை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த செட்டியார் வகுப்பில் பல உட்பிரிவுகளில் பேரி செட்டியார் என்ற வகுப்பினர் மிகுந்த சிவபக்தி கொண்டவராக இருந்தனர். அதிக கோவில்கள் இல்லாத காலமானதால் தெய்வ பக்தி உள்ளவர்கள் தங்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்க சுற்றுப்புற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வருவது வழக்கத்தில் இருந்தது. கருணை தெய்வமான கந்தனுக்கு தனியான கோயில் ஒன்றும் அந்த பேட்டையில் இல்லாததால் அந்த பேட்டை வாசிகளும் பல பேட்டைகளிலிருந்தும் அப்போது பிரசித்தமாக இருந்த திருப்போரூர் முருகன் சன்னதிக்கு பலரும் மேற்சொன்ன பேரி செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவருமான முதியவர்தான் தற்பொழுது மரத்தடியில் அமர்ந்துள்ளார். அவர் மாரிச்செட்டியார் என்று அழைக்கப்பட்டார். நாமும் மரத்தடிக்கு சென்று அவர்கள் சம்பாஷணையை கேட்போம். கந்தப்பாச்சாரி, நீ வீட்டிற்குள்ளாரேயே அடைந்து கிடப்பதால் வெளியுலகம் புரியவில்லை. நாம் இப்போது பயங்கரமான சூழ்நிலையில் நிற்கிறோம். பழங்காலத்திலே தென்னிந்தியாவிலே சேர, சோழ, பாண்டியன் என்று ராஜாக்கள் இருந்தார்கள். அவங்க காலத்துல காவிரி ஆற்றின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான சிவ விஷ்ணு ஆலயங்கள் எழும்பிற்று. தஞ்சாவூர் போயிருக்காயா? அங்குள்ள பிரகதீஸ்வரர் கோவில் பிரம்மாண்டமானது. அதேபோல் எத்தனையோ கோவில்கள் சோழ நாட்டில் தோன்றிற்று. பூஜையும் புனஸ்காரமும் ஒரே தடபுடலாக கோலாகலமாக நடந்து வந்தன. குலோத்துங்கன் சோழராஜா கஜப்பிரஷ்டம் என்று சொல்லக்கூடிய கருவறை கொண்ட 108 சிவன் கோயிலை கட்டினான் என்றும் நம் பக்கத்திலே கூட அது மாதிரி கோயில்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நீயும் நானும் அவற்றையெல்லாம் எங்கே பார்த்திருக்கோம் சொல்லு? இங்கிருந்து சுமார் 30 கல் மைல் தொலைவிலே தெற்கே போனால் மாமல்லபுரம் என்று ஒரு ஊர் கடற்கரை பக்கமாக இருக்கிறது. அதை நான் ஒரு தடவை போய் பார்த்தேன். அடேயப்பா, அங்கே கோயில்கள் எல்லாம் எப்படி கட்டியிருக்கிறார்கள் தெரியுமா? கற்பாறைகளை குடைந்து கருங்கல்லிலேயே கோயில் அமைச்சிருக்காங்க. அவை பல்லவ ராஜாக்கள் காலத்திலே கட்டப்பட்டவை. காஞ்சிபுரம் போயிருக்காயா? நூற்றுக்கணக்கான கோயில்கள் அந்த சின்ன ஊரிலே இருக்கு. இப்படி கடவுள் பக்தியும் சமயப்பற்றும் கொண்ட இந்த இந்து ராஜ வம்சங்கள் ஒற்றுமையா இருந்தா நாம தற்போது உள்ள அவநிலைக்கு வந்திருக்க வேண்டாம். யார் செய்த பாவமோ அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் கொண்டு அடிக்கடி சண்டை போட்டு கொண்டாங்க. ஒருவரை ஒருவர் அந்நியனுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். வடக்கே விஜயநகர சாம்ராஜ்யம் என்று துங்கபத்ரா நதிக்கரையில ஒன்று தோன்றி மகோன்னதமாய் இருந்தது. கிருஷ்ணதேவராயர், ராமராயர் என்ற ராஜாக்கள் காலத்திலே ஏழுமலை ஆண்டவன் கோயிலெல்லாம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டது. இப்போ அந்த அரச வம்சங்களெல்லாம் அழிந்து போயிற்று. வடக்கே வேரூன்றி போயிருந்த முகலாய பேரரசு தெற்கேயும் ஊடுருவி விட்டார்கள். இந்து சமய ராஜாக்கள் கட்டிய கோட்டை, கௌதம், மாட மாளிகைகள் எல்லாம் ஊடுருவியவர்கள் கைக்கு மாறிவிட்டது. போதும் போதாததற்கு இந்த நாட்டிலே வியாபாரம் பண்ண போகிறோம் என்று சொல்லிவிட்டு போர்ச்சுகீசியன், டச்சுக்காரன், இங்கிலீஷ்காரன், பிரெஞ்சுக்காரன் என்று நிறைய வெளிநாட்டு ஆளுங்க கடல் மூலம் வந்துட்டானுங்க. இப்போ இங்கிலீஷ்காரன் கைதான் வலுவாயிருக்கு. வங்காளத்திலே வியாபாரம் பண்ணினவனுங்க இங்கேயும் வந்துட்டானுங்க. பாத்தியா, நம்ம லிங்கச்செட்டி தெரு, தம்புச்செட்டி தெரு வடக்கு கோடியால பெரிய பெரிய சுவர்கோட்டை மாதிரி எழுப்பியிருப்பத. சமுத்திரக்கரை ஓரமா நாம பழைய காலம் போல போக முடியுமா? எல்லாம் அந்த கும்பனிக்காரன் வசமல்ல இருக்கு. பெரிய கோட்டையை கட்டி அதிலே பெரிய பெரிய பீரங்கி எல்லாம் வச்சிருக்கான். சண்டை போடுற சைன்யம் எல்லாம் அந்த கோட்டைக்குள்ளார குமிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாக. வியாபாரம் பண்ணறவனுக்கு சைன்யம் இதுக்கு. முன்னெல்லாம் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேரநாடு என்று சொல்ல இடங்களில்தான் அதிகமாக சண்டை போடுற பயங்கரங்கள் எல்லாம் இருந்தது. நம்ம பக்கத்திலே அவ்வளவு பாதிப்பு இல்லாம இருந்தது.
இந்த கும்பனிக்காரன் இங்கு வந்தப்புறம் நம்ம பக்கத்திலையும் யுத்த மேகமெல்லாம் சூழ்ந்த வண்ணம் உள்ளது. எந்த சமயத்துல யார் யாருடன் மோத போறாங்கன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்ல போறேன். இதை நீ ரகசியமா வச்சுக்க, தெரிஞ்சுதா என்று செட்டியார் பேச்சை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு குரலை தாழ்த்தி சொல்ல தலைப்பட்டார். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம உறவுக்காரர் சோழ நாட்டில உள்ள திருச்சிராப்பள்ளி பக்கத்தில இருந்து நம் வீட்டுக்கு வந்தாரு. அங்க இருந்து கால்நடையா பல மாதங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோயில 2-3 தலைமுறைக்கு முன்பு முகமதிய படையை பூந்து மதில்களை எல்லாம் இடித்து கோயிலுக்குள்ளார இருந்து பல பக்தர்களின் தலைகளை சீவி விட்டு கோயில் பொருள்களை எல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டானுங்களாம். ஆனா அவங்க வருவதை முன்னமே அறிந்திருந்த கோயில் பக்தர்களும் உற்சவரை எங்கோ கடத்தி போய் மறைச்சு வச்சுட்டாங்களாம். கருவறையை சுவர் எழுப்பி மறைத்து விட்டார்களாம். இல்லாட்டி மூலவரையே உடைச்சு போட்டிருப்பானுங்க. அதை போன்ற சூழ்நிலை தற்போதும் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் எல்லா கோவில்லேயும் பந்தோபஸ்து பண்ண நிலவரை கட்டி மூலவர் உற்சவர் நகை நட்டு எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களாம். ஊர்ல கோயிலை விட்டு பலகாத தூரம் தள்ளி எங்காவது விக்கிரகங்களை புதைச்சு வச்சிருக்காங்களாம். எல்லாம் ரகசியமாகவே அந்தந்த ஊர்ல நடப்பதாக சொன்னாரு. எல்லா கோவிலையும் முன்போல இல்லாம ஏதோ ஒப்புக்கு பூஜை நடப்பதாக சொன்னாரு. இதை கேட்டதிலிருந்து எனக்கு மனமே சரியில்லை. கர்நாடக நவாப் கிட்டே தானே வேலூர் கோட்டையெல்லாம் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ளார இருக்கிற சிவன் கோயில்ல சாமி விக்கிரகமே இல்லையாம். எல்லாம் தூள் பண்ணிட்டானுங்க. இந்த கும்பிக்காரனும் அந்த நவாபுங்க போட்டுக்கிற சண்டையில் புகுந்து ஏதோ கிளப்பி விடுறானுங்க. ஆக மொத்தத்துல இந்து சமுதாயத்திற்கு ஏதோ பெருத்த கேடு வரக்கூடிய காலமா தோணுது. ஆங்காங்கு இஸ்லாத்தை தழுவிக்கோ இல்லைனா தலையை சீவிடுவேன் என்ற இயக்கம் வேற நடந்துட்டு இருக்காம். இப்படி பகவானுக்கே இந்த கதினா நாமெல்லாம் எந்த மூலை, என்ன ஆகுமோங்கிற பயம் என்னை ஆட்டி படைக்கிறது என்று ஆசுவாசப்பட்டார் செட்டியார். அடே அப்பா, எத்தனை உலக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று வியந்து போனான் கந்தப்பா ஆச்சாரி. கந்தப்பா, கடைசியாக எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்து விட்டதாக என் உள்மனம் சொல்லுது. நம்ம முருகன் கோவிலேயும் மூலவர் மறைக்கப்பட்டு விட்டார் என்றுதான் தோன்றுகிறது. அதனால அங்கேயெல்லாம் இருக்கிற பயங்கரம் நம்ம பக்கத்திலேயும் வெகு சீக்கிரம் வந்து விடுமென்று தோன்றுகிறது என்று செட்டியார் உணர்ச்சி பெருக்கில் தழுதழுத்து போக மேலும் பேச முடியாமல் தடுமாறினார். அப்படியா என்று ஆச்சரியமடைந்தான் கந்தப்பா ஆச்சாரி. நான் இன்று வரும்போதே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். அந்த சம்சயம் கெட்டிப்பட்டு போச்சு. அதனால்தான் ரொம்ப நேரம் உணர்ச்சி வசப்பட்டு கண்மூடி நின்றேன். அப்பா முருகா, கருணை வள்ளலே, நீ எங்கேயப்பா ஒளிந்திருக்க? உனக்கு 6 கால பூஜை, அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம் ஒன்றுமில்லாமல் எந்த கும்மிரட்டிலே உன்னை தூக்கி போட்டிருக்காங்க? எத்தனை மாதமா நீ அப்படி இருக்க? நீ சாப்பிடாம இத்தனை மாதமாய் பட்டினி இருக்கச்ச 3 வேளை நான் கொட்டிக்கிறேனே, இது தகுமா? நீ மறைந்துள்ள இடத்தை எனக்கு காண்பி, உன் காலை பிடித்து வேண்டுகிறேன். நீ தயவு செய்து என்னுடன் எங்கள் பேட்டைக்கு வந்துடு. அங்கு எங்காவது உன்னை மறைவிடத்தில் வைத்து விட்டு போன 6 கால பூஜை செய்ய ஏற்பாடு செய்கிறேன். இன்றிரவிற்குள் நீ எனது சொப்பனத்திலாவது அல்லது வேறு வகையிலாவது உன் இருப்பிடம் தெரிவிக்காவிட்டால் நாளை முதல் நானும் சாப்பிடப் போவதில்லை. இது சத்தியம் என்று வேண்டிக் கொண்டேன் ஆச்சாரி என்றார் செட்டியார். அப்படிங்களா என்ற ஆசாரியை மேலும் பேச ஒட்டாமல் இடைவெட்டிய செட்டியார், அது மட்டுமில்ல ஆசாரி, என் அப்பன் கண்டிப்பாக என் பிரார்த்தனையை செவிமடுத்து விட்டான், சரி என்று சொல்லிவிட்டான் என்றார் பரபரப்புடன். செட்டியார்வாள், அப்படி கூட பகவான் உங்களுக்கு பிரார்த்தனையின் போது வந்து சொல்லுவாரா? அது சாத்தியங்களா என்று தனக்கு ஏற்படாத ஒரு அனுபவத்தை இவர் அனுபவித்ததாக சொல்கிறாரே, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கேட்டான் ஆசாரி. கந்தப்பா ஆசாரி, இதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு சிலவற்றை விவரமாக சொன்னால்தான் புரியும். நல்லா உன்னிப்பா கேட்டுக்கோ. நாம இப்போ கோவிலுக்கு வருகிறோம்.
கோயிலை சுற்றுகிறோம். முருகா முருகா என்று ஜபிக்கிறோம். முருகனை பற்றி பாடுகிறோம். முருகனை பல வழிகளில் வழிபட்டு துதிக்கிறோம். இதற்கெல்லாம் பெயர் பக்தி என்பது. இப்படி நம் உடலில் உள்ள கண், காது, மூக்கு, நாக்கு என்ற அவயங்களாலே கடவுளை தொழும்போது மனது சந்தோஷப்படுறது. நிம்மதியாயிருக்குன்னு சொல்றோம். மனது எங்கே இருக்கு, எப்படிப்பட்ட உருவுள்ளது என்றால் நமக்கு அது புரியாது. எங்கேயோ நம் உடலுக்குள்ளே உருவமில்லாத வஸ்து இருக்கு என்பதைத்தான் நாம் உணர முடியும். அப்படி அந்த மனது சந்தோஷப்படாத சமயத்தில் என் மனது சரியாயில்லை, எங்கே எல்லாமோ ஓடி அலையுது, அதனால் ஒரே சஞ்சலமாயிருக்கு என்று சொல்கிறோம். மனது அலைந்தால் சஞ்சலம் வருது. அது அலையாமல் இருந்தால் சந்தோஷமும் மன நிம்மதியும் வருது. ஆகையினால் எப்போதும் நிரந்தரமாக சந்தோஷமும் நிம்மதியுடைய மனதை ஆடாமல் வைத்தல் வேண்டுமென்று பெரியோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காரியம் செய்தால் இது நான் செய்தேன் என்று சொல்கிறோம். இந்த நான் என்பது நம் உடம்பிலுள்ள எந்த பாகத்தை குறிக்குது என்று ஆராய்ந்தால் சகல அவயவங்களும் இல்லை என்பது புரியும். அப்போ நான் என்பது ஒரு அருவமான வஸ்து, நம் உடலுக்குள்ளே எங்கேயோ ஒளிந்திருக்கு என்று நமக்கு புலனாகும். அதைத்தான் ஆத்மசக்தி என்றும் நம் ஆன்றோர் கூறினர். அந்த ஆத்மசக்தி தான் வெளியில் எங்கும் எல்லாமாய் அகண்ட ஸ்வரூபமாய் வியாபித்திருக்கும் ஈஸ்வர சக்தி. உள்ளே சிறியதாய் இருக்கும்போது ஜீவாத்மா என்றும், வெளியில் அகண்டமாய் வியாபிக்கும் போது பரமாத்மா என்றும் பெயர் கொண்டுள்ளது. பக்தி நிலையில் மனம் நிம்மதி பெறுகிறது என்பதனால் கடவுள் நிலை வரும்போது மனம் ஆடாமல் இருப்பதை உணர்த்துகிறது. ஆகையினால் மனதிற்கும் ஈஸ்வர நிலைக்கும் உள்ள நல்ல தொடர்பை கூட்டி வைப்பதோ அல்லது அதை கட்டவிழ்த்து விடுவதோ மனதின் ஆட்டத்தை பொறுத்துள்ளதாகவே முடிகிறது. அந்த மன ஆட்டத்தை கட்டுப்படுத்த நம் முன்னோர் ஏற்படுத்தி கொடுத்த அபியாசம்தான் தியானம் என்பது. மனதை ஒருநிலைப்படுத்தி புறப்பொருள்களில் நாட்டமில்லாமல் செய்து தியானம் பழகும்போது நம் உள்ளே இருக்கும் ஆத்மசக்தியின் பிரகாசம் நமக்கு தெரியும். அதுதான் நாம் வணங்கும் நம் இஷ்ட தெய்வம் என்று அறிந்தால் இந்த ஈஸ்வர சக்தி நம்முடன் தொடர்பு கொண்டு அளவலாவும். இதையே ஞான மார்க்கமாக சொல்வர். அதைத்தான் நான் அந்த சன்னதியில் செய்தேன் என்றார் செட்டியார். அதுவரை அவர் சொல்வதை மிக்க வியப்புடனும் ஆச்சரியத்துடன் கவனித்த ஆசாரி செட்டியார் சாதாரணப்பட்டவரல்ல என்று ஊகித்துக் கொண்டார். செட்டியார்வாள், நீங்க சொல்லும்போது ஏதோ புரியற மாதிரி இருந்தது, ஆனா ஒன்றும் மனசுல நிக்கல. சூரியன் உச்சிக்கு வந்து விட்டான், வீட்டிற்கு கிளம்புவோமா என்றான். இருவரும் கிளம்பி கொஞ்ச தூரம் ஒத்தையடி பாதையில் நடந்தனர். மலையடிவாரம். அகன்று பறந்த ஒரு வேப்ப மரமும் அதன் அடியில் புத்துக்களும் புதர்களும் மண்டி கிடந்தன. வெயிலின் உஷ்ணமும் ஆடி மாத மேலக்காற்றினால் ஏற்பட்ட உடல் அயற்சியும் இதுவரை பேசிய அலுப்பும் செட்டியாரை கொஞ்ச நேரமாவது அந்த மரத்தடியில் படுத்து ஒரு சிறு தூக்கம் போட்டு போகுமாறு தூண்டிற்று. இருவரும் களைப்பார அந்த மரத்து நிழலில் ஒதுங்கினர். படுத்தவுடன் இருவரும் அயர்ந்து தூங்கிவிட்டனர். அப்பன் முருகன் புன்முறுவல் கொண்டான். இதோ ஒரு பழுத்த ஞான பக்தன் வந்துள்ளான். இவனை கருவியாக்கி யாம் வெளிப்பட்டு தரும சிந்தனையுள்ள முத்தையாலுப்பேட்டை வாசிகளுக்கு முன்னால் அனுகிரகம் செய்து பின் ஆண்டாண்டு காலமாக வரும் பல லட்சம் ஜனங்களுக்கு அருள் புரிய எழுந்தருளுவோமென்று திருவுளப்பட்டார். செட்டியார் கனவில் பளீர் பளீர் என்ற ஜெகத் ஜோதியாய் தோன்றிற்று. அது பல வர்ண ஜாலங்களை வாரி இறைத்தது. சுழலும் ஒளிக்கற்றைகளில் நடுவில் ஆடும் மயில் தோன்றிற்று. வேலும் கோழியும் தோன்றின. வள்ளியும் தெய்வானையும் தோன்றினர். அவர்களுக்கு நடுவில் கனகம்பீரமாய் கோடி சூரிய பிரகாசமாய் கந்தப்பெருமான் தோன்றி புன்முறுவலித்தான். ஆஹா ஆஹா, முருகா முருகா என்று அழற்றினார் செட்டியார். எழுந்து அவனிடம் ஓட வேண்டுமென்று நினைத்தார். ஆனால் தொண்டையிலிருந்து சப்தம் வரவில்லை, உடம்பும் அசைந்து கொடுக்கவில்லை. மாரியப்பா,
நீ வேண்டிக் கொண்டபடி உன்னுடன் வருகிறோம். இங்கு பக்கத்தில்தான் பாறை அடியினில் முடங்கியுள்ளோம். பாறையை நீக்கி எம்மை எடுத்துச் செல். சர்ப்ப உருவில் வந்து உனக்கு எம் இருப்பிடம் அறிவிப்போம் என்று கூறி மறைந்து விட்டான். முருகா, ஞான பண்டிதா, என் கருணை தெய்வமே, நீ போகாதே, நில் நில், நான் ஓடி வந்து உன் அடிபணிகிறேன் என்று கத்தினார் செட்டியார். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. வே வே என்று உளறல் சத்தமே வெளிவந்தது. முருகனை போகவிடாமல் தடுக்க ஓட வேண்டுமென்று துடித்தார். ஆனால் ஏதோ பலு தன் மார்பை அழுத்துகிறதே, புரளக்கூட முடியவில்லையே. யார் அப்படி என்னை அமுக்குவது? சட்டென விழித்து கொண்ட செட்டியார் தன் மார்பில் ஒரு பெரிய சர்ப்பம் படமெடுத்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். செட்டியாரின் உளறலை கேட்ட ஆசாரி கண்விழித்து, ஐயோ, பாம்பு பாம்பு என்று வாரி சுருட்டி கொண்டு ஓடினான். சர்ப்ப உருவில் வந்து எம் இருப்பிடம் அறிவிப்போம் என்ற முருகவேள் திருவாய் மலர்ந்தது நினைவில் படிச்சிட, அப்பா முருகா, கலியுக வரதா என்று பாம்பை பார்த்து இருகை கூப்பினார் செட்டியார். ஆடிய பாம்பு சட்டென தரையில் பாய்ந்து மரத்தை சுற்றி சரசரவென நெளிந்து மலையடிவார புதர் ஒன்றிற்கு ஓடியது. செட்டியாரும் அதை பின்தொடர பாறைகளிருந்த ஒரு புதருக்குள் மறைந்தது. தூரத்தில் பயத்துடன் இருந்த கந்தப்ப ஆசாரியை கூவி அழைத்து செட்டியார் புதரை அகற்றி பார்க்க ஒரு பாறை தென்பட்டது. ஆசாரி, பயப்படாத, முருகன் நமக்கு அருள் பண்ணிவிட்டான். எல்லாம் சொப்பனத்தில விவரமா சொல்லிட்டான். போனது பாம்பில்ல, முருகன்தான். வா வா, இந்த புதரை தள்ளி இந்த பாறையை புரட்ட ஒரு கை கொடு என்று பரபரத்த செட்டியாருக்கு ஒருவித பயத்துடன் உதவி செய்து பாறையை நகர்த்த அதன் அடியிலுள்ள குழியில் முருகப்பெருமான் பள்ளி கொண்டிருப்பதை கண்டனர். ஆனந்த மேலீட்டால் முருகா முருகா என்று இருவரும் குதித்தனர். வேலவா, உனக்கு இந்த கதியா என்று வெம்பி வெடித்து குலுங்க குலுங்க அழுத செட்டியார் மிகுந்த பிரயாசைப்பட்டு சிலாரூபமான முருகனை வெளியில் கொண்டு வந்தனர். நல்ல வெயில் நேரம், ஈ காக்கா இல்லாத அத்துவானமான இடம். தன் மேல் துண்டால் மண்ணை துடைத்து அதை கொண்டே சிலையை மூடி, கந்தப்பா ஆசாரி, என் அப்பனை ஒரு கை கொடுத்து தூக்கி என் தலையிலே வை, உன் துண்டாலே ஒரு சும்மாடு கட்டு என்றார். செட்டியார்வாள், உங்களால தூக்க முடியாது, ஏகப்பட்ட கணம், உங்க வயசிலே இப்படி செய்யக்கூடாது, நான் தூக்கிக்கிறேன் என்ற ஆசாரிக்கு, தூக்கி என் தலையிலே வை என்று ஒரு ஆவேச குரலில் கத்திய செட்டியாரை பார்த்து ஒருவித அச்சம் கொண்டு அவர் சொன்னபடி ஏங்க ஆரம்பித்தான். முருகா, என் சமத்து குழந்தை அல்ல நீ, என் தலையில ஏறிக்கோ, இந்த கிழவனை ரொம்ப சோதிக்காதே என்று தன் பேரக்குழந்தையை கொஞ்சுவது போல் பேச சிலை அவர்களின் முயற்சி இல்லாமலேயே அவரின் தலையிலே வெகு சுலபமாய் ஏறிவிட்டது. என்ன ஆச்சரியம்! எப்படி கனத்த சிலை இப்போ இவ்வளவு லேசாக வல்லவோ போயிற்று. முருகா, உன் கருணையே கருணை. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, என்னை ஆண்ட தெய்வத்திற்கு அரோகரா, திருப்பூரூர் ஆண்டவனுக்கு அரோகரா, செட்டியார் குல செம்மலுக்கு அரோகரா என்று இருவரும் கோஷம் போட்டுக்கொண்டு டான் டான் என்று நடையை கட்டினார்கள். என்னது, செட்டியார் தான் நடக்கிறாரா அல்லது அவருக்குள்ளே வேறு ஏதாவது புகுந்து கொண்டு நடக்க வைக்கிறதா? அவருக்கு சரியா என்னால் நடக்க முடியவில்லையே, ஓட்டமும் நடையுமா செல்ல வேண்டியிருக்கே என்று எண்ணமிட்டான் ஆசாரி. பொழுது சாய்ந்தது, முன்னிருட்டும் வந்துவிட்டது. வர வர பாதை சரியாக தெரியவில்லை. செட்டியார்வாள், நாம இப்போ திருவான்மையூர் எல்லைக்கு வந்திருக்கோம். இனிமே இந்த இருட்டிலே நடப்பது கஷ்டம். சுவாமியை இப்படி மரத்தடியிலே இறக்கி வைத்து பிடிய கருக்கல்லே கிளம்புவோம் என்று ஆசாரி கூற, இல்லப்பா, இறக்கினா உடம்பு சுகம் கேட்கும், எப்படியோ தட்டு தடுமாறி நடந்துட்டே இருப்போம். கருக்கலுக்குள்ள உப்பங்கழி தாண்டணும், இல்லாட்டி பரிசல் கிடைக்காது. மீன் பிடிக்க போயிடுவானுங்க. வா வா, நடையை எட்டி போடு, சொல்லு, வேல்முருகா வழிகாட்டு, வள்ளிமணாளா வெளிச்சம் கொடு, பார்வதியாள் மகனே பாதையை காட்டு. இப்படி வேடிக்கையாக பேசிய செட்டியார், கந்தப்பா ஆசாரி, அதோ பார் அதோ பார், என் அப்பன் என்ன பண்ணுகிறான் பார்த்தாயா என்று எக்காலமிட்டு கத்த
ஒத்தையடி பாதையில் இவர்களுக்கு முன்னால் டார்ச் வெளிச்சம் போல் ஒளிக்கற்றைகள் பிரகாசமாய் வழிகாட்ட அலுப்பில்லாமல் நடந்தனர் இருவரும். வழிநெடுக முருகநாம ஜபமும் அவன் பெருமையையும் அடியார்க்கு அடியனாக அவன் செய்யும் கருணையையும் வியந்து வியந்து கூறிக்கொண்டு நடந்தனர். கூவம் நதி கடலில் கலக்கும் உப்பங்கழி மையிருட்டில் தெரிந்தது. அதன் கரையில் சிலையை இறக்கி ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். சாமி, அக்கரைக்கு போகணுமா? நான் அந்த கரைக்கு தான் போறேன், பரசலிலே ஏறுங்க, கொண்டு விடுகிறேன் என்று இருட்டில் குரல் கொடுத்தது ஓர் உருவம். சலசலவென்று தண்ணீரை தள்ளிக்கொண்டு கரையோரத்தில் ஒதுங்கியது ஒரு பரிசல். இதென்ன செட்டியார், ஆச்சரியமாக இருக்கே, இந்த நடுராத்திரியில் இங்கு பரிசல் நிற்குதா? நம்ப முடியவில்லையே என்றான் ஆச்சாரி. கந்தப்பா ஆச்சாரி, நம்ம முருகன் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. ஏன் உனக்கு ஆண்டவன் மீது அவநம்பிக்கை? அந்த பக்கம் பிடி, முருகனை பரிசல்ல ஏத்துவோம். அக்கரையில் இறங்கியதும் இடுப்பு கச்சையில் கட்டிய காசுகளை எடுத்து எண்ணி, பரிசல்காரரை கூப்பிடு, பணம் கொடுப்போம் என்றார். இருட்டில் பரிசல் நிற்பது தெரியவில்லை, அவனையும் காணோம். பரிசல்காரரே, பரிசல்காரரே என்று கூவிக்கொண்டு மேலும் கீழும் நடந்த ஆசாரி, செட்டியார்வாள், நீங்க சொன்னது சரிதான், வந்தது வேலாயுத பெருமான் தானுங்க, காசு வாங்காமல் மறைஞ்சிட்டாரு என்றான். முருகா, கலியுக வரதா, ஏழைகள் பக்கம் நின்று கை கொடுக்கும் தெய்வமே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? இந்த உடலாவது உன்னை சுமந்து செல்ல உதவுகிறதே, அதுவே என் பாக்கியம். வேலனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா என்று கோஷத்துடன் மறுபடி செட்டியார்வாளின் தலையில் ஆரோகணித்தான் எம்பெருமான். துரித கதியில் இருவரும் நடை போட்டனர். அதோ கும்பலாக தெரியுதே மாமரத் தோட்டம்தான் மயிலை கபாலீஸ்வர குளக்கரையின் மேற்கு எல்லை. ஆச்சாரி வானத்தை பார்த்து நட்சத்திரங்களின் அமைப்பை கொண்டு விடியறத்துக்கு இன்னும் 1.5 ஜாமம் இருக்கு. செட்டியார், நாம கொஞ்சம் இந்த மாமரத் தோப்பிலேயே படுத்து உடலை புரட்டி விட்டு போவோமா? உங்களுக்கு எக்கச்சக்க சிரமமாச்சே என்றான். சரி ஆச்சாரி, அப்படியே செய்வோம் என்று ஒரு பெரிய மரத்தடியில் சிலையை இறக்கி படுக்க எத்தனம் செய்தனர். என்ன செட்டியார், படுக்கவா போறீங்க? பகல்ல பகவானை எடுத்து சென்றால் பலரும் பாப்பாங்க, அதனால சரவை ஏற்படுமே, எடுத்த காரியத்தை முடிக்காம தூங்கலாமா என்றது ஒரு குரல். குரல் வந்த திக்கில் ஒரு வயதான மறையவர் நின்றிருந்தார். சாமி, நீங்க யாரு இந்த இருட்டுல? இங்க எப்படி வந்தீங்க? என்னை முன்பே தெரியுமா உங்களுக்கு என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே அவரை நோக்கி நடந்தார் செட்டியார். என்ன உனக்கு தெரியல? நன்னா பாரு என்ற முதியவர் சட்டென மறைந்தார். அவர் நின்ற இடத்தில் ஒரு ஜோதி தோன்றி மறைந்தது. ஹே முருகா, சரவணபவா என்று பெருங்குரல் எடுத்து கத்தின செட்டியார் அந்த மறையவர் நின்ற இடத்தில் வீழ்ந்து புரண்டு கத்தினார். அப்படி இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஓடி வந்து அருள் புரிகிறாயே, நான் என்ன புண்ணியம் செய்துவிட்டேன் என்று உன்மத்தம் பிடித்தவர் போல் மறையவர் நின்ற இடத்திலிருந்து மண்ணை அள்ளி அள்ளி தன் உடம்பில் பூசிக்கொண்டார். ஆசாரிக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. கண்கள் தாரையாக கண்ணீர் உதிர்க்க, செட்டியார், நீங்க கொடுத்து வச்சவங்க, அதுல சந்தேகமே இல்லைங்க. இந்த பாவி எனக்கு கூட உங்களால எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க என் சிநேகிதர் செட்டியார் இல்லைங்க, பெரிய மகானுங்க, பெரிய அடியாருங்க. இல்லாட்டி முருகன் இப்படி உங்களையே சுற்றி சுற்றி வரமாட்டான் என்று தடால் என்று அவர் காலடியில் வீழ்ந்து இரு பாதங்களையும் பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான். சகஜ நிலை அடைந்த இருவரும் மறுபடி மன்றாடியார் மைந்தனுடன் பயணத்தை துவங்கினர். செட்டியார்வாள், நாம இப்படி நேரே மேற்கே போய் பனங்காட்டு மேட்டுப்பாதை வழியா போவோம். நம்ம பேட்டையின் தென்மேற்கு எல்லையிலே நுழையலாம். கொஞ்சம் சுத்தானாலும் பரவாயில்லை, இந்த பக்கம் மணல் மேட்டிலே கால் சிக்கி நடப்பது சிரமம் என்றான் ஆச்சாரி. பொல பொலவென்று பொழுது விடியும் தருணம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பட்சிகளின் சப்தம் கேட்கத் தொடங்கியது. இதுவரை ஒரு அசுர கதியில் நடந்து வந்த செட்டியாரின் கால்கள் தொய்ய ஆரம்பித்தன. தலையில் பாரம் அழுத்த ஆரம்பித்தது. கந்தப்பா ஆசாரி, இனி என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது போல தோணுது. தலைபாரம் வேற இருக்குது. கழுத்து சுளுக்கு கண்டா போல நோவுது. சீக்கிரமா இப்படி ஒரு கை கொடுத்து தாங்கி பிடி
வேறு வழி இல்லை, இங்கு எங்காவது சுமையை இறக்க வேண்டியதுதான். அதோ தெரியுதே, அது யார் தோட்டம்? மெதுவா அதுவரை போயிருவோம், நல்ல மரத்தடியா பார்த்து இறக்கி விடுவோம் என்று கூறிய செட்டியார் தள்ளாடி தள்ளாடி நடந்தார். அந்த 10 தப்படி தூரம் 10 காதமாகப்பட்டது. இதுவரை லேசாக அமர்ந்திருந்த பெருமான் தலையில் 10 டன் இரும்பை வைத்தது போல் கனத்தார். ஆச்சாரியும் கை கொடுத்து தாங்கி அயர்ந்து போக தோட்டத்தின் மத்தியில் முருகவேளை இறக்கினர். சுற்றிலும் பார்த்த செட்டியார், அடடே, இங்கேயும் முருகன் நம்மை கைவிடவில்லை. இது யார் தோட்டம் தெரியுமா உனக்கு? நம்ம முத்து நாயக்கரது. ரொம்ப வேண்டியவராயிற்று. நல்லதா போச்சு. வேறு யார் தோட்டத்திலோ இறங்கி விட்டோமே, ஏதாவது சொன்னா என்ன பண்றது என்று பயந்தேன். ஆசாரி, இனி இவர் நம்ம முருகன். நாம ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. நீ இல்லாட்டி இவ்வளவு முடிந்திருக்காது. உனக்கு நான் உடலை செருப்பா தைச்சு போடணும். நீ நல்லா இருக்கணும் என்று ஆசாரியை ஆற தழுவிக்கொண்டு கண்ணீர் ஊத்தார். அவர் அன்பில் கட்டுண்ட ஆசாரி பேச்சிழந்து போனார். வெகுநேரம் களைப்பில் தூங்கிய அவர்களை தோட்டத்து சொந்தக்காரர் வந்து எழுப்பி விவரம் அறிந்து கொண்டார். முருகன் வந்த விஷயம், அவன் ஆடிய திருவிளையாடல்கள் காட்டுத்தீயாக செட்டியார் சமூகத்தில் பரவியது. பித்துநாயக்கன்பேட்டை வாசிகளும் முத்தையாலுப்பேட்டை வாசிகளும் பெருவாரியாக ஓடி வந்து குழுமினர். நடந்ததெல்லாம் கேட்டு ஆச்சரியத்தில் அமிழ்ந்து போயினர். தன் கணவன் இந்த வயதில் ஒரு சிலையை திருப்போரூரிலிருந்து தலைச்சுமையாக ஒரே இரவில் கொண்டு வந்தார் என்பதை கேட்கவே ஆச்சரியமும் பெருமிதமும் கொண்ட ஆதிலட்சுமி ஆச்சி ஓடி வந்து முருகனின் அழகில் சொக்கி போனாள். தம் வீட்டு பேரக்குழந்தையை வருடுவது போல் தலை முதல் பாதம் வரை முருகனை தடவி கொடுத்தாள். முருகா, எங்கள் குலம் தழைக்க ஓடி வந்தாயே. என் புருஷனா உன்னை சுமந்து வந்தார்? இருக்காது, அவராலே அது முடியாது. கடம்பனும் இடும்பனும் அவருக்குள்ளார புகுந்து தூக்கியாந்திருக்காங்க. அப்போதெல்லாம் ஜனங்க கூறுவாங்க, ஆவுடையார் கோவிலை சிவகணங்கள் கட்டிதுன்னு. அதை யாரு நம்புறதில்லை. இப்போ நீ அதை நம்ப வைக்கிறியே. இனிமே முருகா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எங்க வம்சம் உன்னை வழி வழியா நின்று தொழும். என் பேர பிள்ளையாட்டமா சிரிச்சிண்டு நிக்கிறியே, இந்தா இதெல்லாம் போட்டுண்டு நில்லு என்று பரவசத்துடன் தன் கழுத்தில் கிடந்த தங்க நகைகளை அப்படியே கழற்றி முருகனின் கழுத்திலிட்டு இரு கைகளால் அவன் முகம் துடைத்து நெற்றியில் வைத்து கைகளை சொடுக்கி திருஷ்டி கழித்தார். நடந்தவற்றை சவிஸ்தாரமாய் கூறிய செட்டியார், நம்ம பேட்டைக்காரங்களும் மற்றவர்களும் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. முருகா, நீ என்னோடு வா என்று நான் கூறியவுடன் அந்த கருணாமூர்த்தி உடனே இங்கு ஓடி வந்துட்டார். இனி நாம் அவருக்கு நல்லதா ஒரு கோயில் எழுப்பி 6 கால பூஜை செய்ய ஏற்பாடு செய்யணும். எங்கே கோயில் எழுப்பலாம் என்று நீங்கள் எல்லாம் யோசனை செஞ்சு கூறுங்க. கோயில் எழுப்ப பொருள் உதவியும் செய்யுங்க. இந்த சூரிய சந்திரர் உள்ளவரை நாமும் நம் பின் தலைமுறைகளும் இந்த ஆண்டவனுக்கு உண்மையான தொண்டு செய்யணுங்கிறத இங்கு கூடியுள்ள யாவரும் சபதம் எடுத்துக்குங்க. இந்த தெய்வம் நம்மையும் நம்ம சந்ததியும் ஓஹோ என்று வைக்கும். பொருளையும் புகழையும் வாரி கொட்டும் எல்லா சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் என்று பரவசமாய் ஒரு பிரசங்கமே செய்துவிட்டார். போட்ட நகை முருகனுக்கே சொந்தம் என்று அடித்து கூறிய ஆதிலட்சுமி ஆட்சியை பார்த்த மற்ற ஆட்சியர்களும் அன்புடன் தங்களால் இயன்ற நகைகளை கழற்றி முருகனுக்கு பாத காணிக்கையாக்கினர். பக்தியால் திளைத்த கூட்டம் கோயில் எழுப்ப பணமும் பொருளும் பெருவாரியாக தருகிறோம் என்று உறுதி கூறினர். கோயில் கட்ட இடம் ஏன் தேட வேண்டும்? அவர்தான் அதை தேர்ந்தெடுத்து அங்கேயே வந்து இறங்கிட்டாரே. இனி இந்த தோட்டம் முத்துநாயக்கர் தோட்டம் இல்லைங்க, இது கந்தனின் தோட்டம். என் நாக்கு ஒண்ணுதான், பேச்சு மாற மாட்டேன். இதிலேயே அவருக்கு கோயில் எழுப்புங்க. வேண்டிய நிலத்தை கோவிலுக்கு இனாமா எழுதி கொடுத்துறேன் என்று படபடவென்று பொறிந்தார் முத்துநாயக்கர். பக்தி வெள்ளம் கரை புரண்டோடியது. திருப்போரு முருகனுக்கு ஜே, கந்த கோட்டத்து முருகனுக்கு ஜே, செட்டியார் குலம் காக்க வந்த முருகனுக்கு ஜே, வேலாயுத பெருமானுக்கு ஜே என்று விண்ணதிர கூட்டத்தினர் முழக்கினர். சிறுவர்களும் மழலை மாறாத குழந்தைகளும் கந்தகோட்ட முருகனுக்கு ஜே என்று கூறி
கைகொட்டி ஆரவாரித்து குதித்து கும்மாளமிட்டனர். பக்தியா பரவசமா என்று புரியாமல் செட்டியாரும் ஆசாரியும் கண்களில் கண்ணீர் முட்ட உட்கார்ந்திருந்தனர். குழந்தை வாக்கு பொய்க்காதல்லவா? வானளாவி நிற்கும் கோபுரமும் அழகான திருக்கோயிலும் கொண்ட முருகன் தன் இருப்பிடத்தை கந்தக்கோட்டமாகவே கூப்பிட வைத்து அருளாட்சி புரிந்து வருகிறான். அன்பின் சக்தி எவ்வளவு வலிவுள்ளதென்பதை புலப்படுத்திய முருகன் தன் தாள்களை சிக்கென பற்றும் பக்தர்களிடம் தன் அருள் எப்படி பிரவாகமாக எடுத்து ஓடுகிறதென்பதையும் தெள்ளென விளக்குகிறான். அந்த முருகனை தரிசிக்க உங்களுக்கு ஆசை தோன்றுகிறதல்லவா? அதோ மைக்கில் காணல் இடை நீரும் ஒரு கட்டையில் கள்வனும் காணொரு கயிற்றில் அறவும் கடிதரு கிளஞ்சலிடை வெள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையினிடையும் மானலிற்கண்டு உளம் மயங்கல் போல் கற்பனையை மாயையில் கண்டு வீணே மனை என்றும் மகவு என்றும் உறவு என்றும் நிதி என்றும் வாழ்வு என்றும் மானமென்றும் ஊனலில் உடம்பு என்றும் உயிர் என்றும் உளமென்றும் உள் என்றும் வெளி என்றும் வான் உலகு என்றும் அளவரு விகாரமுறு நின்றயனை உண்மை அறிவித்து குருவே தானமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தவமோங்கு கந்தமேளே தன்முகத்துயமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே என்று வள்ளலாரின் அமுதவாக்கு இசையுடன் கம்பீரமாக ஒலிக்கிறதே. அங்கு போங்கள். செல்வ செழிப்பும் வாணிப வளமும் நாளுக்கு நாள் பெருகி நிற்கும் அந்த பேட்டை வாசிகளை கண்டு விசாரியுங்கள். பன்மடங்காக பெருகி நிற்கும் அந்த தல வரலாறு உங்களை பரமானந்தத்தில் ஆழ்த்தும். பக்தி நெறி நின்ற செட்டியார் வம்சம் ஓங்குக, கந்த கோட்ட பெம்மான் அருள் வளர்க. பின்குறிப்பு: திருப்போரூரில் மூலவர் ஸ்வயம்பு மூர்த்தி என்றும் ஆதியிலிருந்தே அங்கு மூலவருக்கு கற்சிலை இல்லை என்றும் சிலர் கூறுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் இந்த கதை மூலம் அவர் எடுத்துச் சென்றது இந்த ஸ்தல மூலவர்தான் என்று அனுமானிக்காமல் அங்கு ஒரு சிலை கிடைத்தது என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு கதையின் பக்தி சிறப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.